அனைவருக்கும் வணக்கம். சும்மா கிடந்த சங்க ஊதி கிடந்தாண்டா ஆண்டி அப்படின்னு சொல்ற மாரி, இந்த ரேணுகா வந்து மல்லி விஷயத்துல, மல்லி அவங்க பாட்டுக்கு செவனேன்னு போயிட்டுருந்தாங்க. ஆனா, அதுல வந்து வம்படியா மல்லிய கூப்ட்டு, அந்த இடத்துல அசிங்கப்பட்டு போனது மல்லிகிட்ட யாரு அப்படின்னா, ரேணுகா தான். ஏன்னா, ரேணுகா என்ன நெனச்சாங்க, மல்லிய வந்து ஒரு கிராமத்து பொண்ணு, அந்த ரேஞ்சுக்கு அவங்க அது ஒரு இது சத்துணவு ஸ்கூல்ல டீச்சரா இருந்தவங்க தானே, இந்த வீட்டுக்கு வந்து கேர்டேக்கரா வந்தவங்க தானே அப்படின்னு ரொம்ப சீப்பா வந்து மல்லிய எடை போடுதாங்க. ஆனா, மல்லி முன்ன மாரி இல்ல. அவங்க சாதுவாலாம் இல்ல. இந்த ரேணுகாவ உண்டு இல்லன்னு பார்த்துரலாம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஒரு முடிவோட தான் இருக்கிறாங்க. ஏன்னா, ஏதாவது ஒரு விஷயம் சொன்னா, அப்ப அந்த இடத்துல கூட மல்லி என்ன பண்ணுதாங்க, சுடர் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய சொல்லியிருந்தாங்க. சுடர் அப்படின்னாலே அங்க வந்து பிரகாசம் தான். ஆனா, இந்த இடத்துல வந்து அந்த ரேணுகாவோட முகம் அப்படியே வந்து இந்த கரண்ட் போனா அப்படியே மெல்ல மெல்ல அந்த எல்இடி பல்ப்ல மெல்ல மெல்ல அந்த இது லைட்டிங்ஸ் குறையும்ல, அத மாரி அவங்க முகம் அப்படியே இறங்கி போயிருது. அப்ப இந்த இடத்துல வந்து பியூட்டி பார்லர்ல கெட்டப் சேஞ்ச் பண்ணணும். விஜய மயக்கிற மாரி ஏதாவது ஃபேஸ்ல சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஏன்னா, அந்த மல்லிகைப்பூ விஷயத்திலேயே வந்து ரேணுகா கொஞ்சம் அசிங்கப்பட்டாங்க. எப்படி அப்படின்னா, ரெ விஜய் வந்து அந்த மல்லிகைப்பூவ வந்து ஆசையா ரேணுகாவுக்கு வாங்கியாந்து குடுக்குறாங்க. அப்ப அந்த இடத்துல வந்து அத வச்சுக்காம ஓவர் பில்டப் குடுத்ததுனால, அத வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, மல்லிகிட்ட கொண்டு குடுத்துருந்தாங்க. மல்லியும் ஆசையா வச்சுக்கிறாங்க. அப்ப இது வந்து ரேணுகாவுக்கு வயித்தெரிச்சலா தான் இருக்கு. அப்ப அடுத்ததா என்ன விஷயத்த கையில எடுக்குறாங்கன்னா, அந்த பியூட்டி பார்லர் விஷயம் தான். அப்ப அங்க போய் அந்த பியூட்டிஷியன் எல்லாருமே சொன்னாங்க, இவங்களுக்கு கெட்டப் அப்படியே சேஞ்ச் பண்ணி ஒவ்வொன்னா அந்த பிக்சர்லாம் பார்த்த உடனே ரேணுகா வந்தவுடனே, "நீங்க வந்து ரம்பை மாரி ரம்பையும் ஊர்வசி மாரி இருக்கீங்க" அப்படின்னு சொல்லி மல்லியையும், ரேணுகாவையும் வர்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் சோசியல் மீடியாவுல போடணும் அப்படிங்கிறத சொன்ன உடனேயே, அதுக்கு வந்து ஸ்டில்ஸ்லாம் ரேணுகா குடுக்குறாங்க. அப்ப மல்லிய சொல்லும்போது, மல்லி ஒரே விஷயத்த வந்து பளார்ன்னு நெத்தி பொட்டுல அடிச்ச மாரி அடிச்சிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்க அப்டின்னா, அதாவது நான் வந்து தமிழ்நாடே பார்க்கணுங்கிறதுக்காக இந்த பியூட்டிஷியன் இதெல்லாம் பண்ணிக்கல, மேக்கப் பண்ணிக்கல. இந்த அழக வந்து என் புருஷன் ரசிக்கணும். அதுக்காக தான் நான் பண்றேன் அப்டின்னு சொன்ன உடனேயே, அங்க வந்து அந்த ரேணுகாவுக்கு முகம் செத்தே போச்சு. ஏன்னா, அவங்க வந்து நெனச்சது வேற ஒண்ணு. அவங்க எப்படி ஒரு ஸ்டில்ஸ் குடுத்தாங்களோ, அது மாரி மல்லியும் குடுப்பாங்க அப்டின்னு நெனச்சாங்க. ஆனா, அதுக்கு மாறா மல்லி வந்து ஒரு சரியான பதிலடிய குடுத்துட்டாங்க. அப்படி குடுத்த உடனேயே அந்த ரேணுகாவால அதுக்கப்புறம் ஒண்ணுமே பேச முடியல. ஏன்னா, அவங்க தான் ஒரே அடியா குடுத்துட்டாங்களே. என்னோட ஹஸ்பண்ட் பார்த்தா போதும் என் அழக. சும்மா எல்லாரும் பார்க்கணும்னு தேவையில்ல அப்படிங்கிற மாரி சொன்ன உடனே தான், இது வந்து அந்த ரேணுகாவுக்கு ரொம்பவே வயித்தெரிச்சல உருவாக்கிருச்சு. அந்த பியூட்டி பார்லர்ல அவ்வளோ ஏசிக்குள்ளேயே அங்க ஒரு கருகுன வாசம் வர்ற மாரி ஆயிப்போச்சு. அந்த ரேஞ்சுக்கு மல்லி சூடா குடுத்துருந்தாங்க. அப்போ ஒவ்வொரு விஷயத்துலயுமே மல்லி வந்து ரேணுகாவுக்கு பதிலடி குடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஏன்னா, அவங்கள பொறுத்தவரைக்கும் ரேணுகாட்டலாம் எந்த விதத்திலயும் இறங்கி போணும், இல்ல அவங்க பேசுற பேச்செல்லாம் அப்படியே கேட்டுக்கிட்டு போணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இல்ல அப்படிங்கிறது மல்லிக்கு புரிஞ்சு போச்சு. ஏன்னா, இவங்க ஒரிஜினல் ரேணுகாவே இல்லையே. அப்படி இருக்கிற நேரத்தில எதுக்காக நம்ம வந்து இந்த ரேணுகாட்ட, இந்த சுடர்கிட்ட அவங்க சொல்றதெல்லாம் நம்ம கேட்டு போனோம். அதனால சந்தர்ப்பம் கேப் கிடைக்கிற இடத்துல கடா வெட்டிருவோம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு மல்லி வந்துட்டாங்க. அதனால தான் அந்த இடத்துல வந்து நோஸ் கட் ஆகி தான் கடைசியா ரேணுகா வராங்க. அப்ப ரேணுகா வந்துட்டு அவங்களால கடைசியா என்ன பண்ண முடியுது? கண்ணாடி முன்னாடி நின்னு தான் புலம்ப முடியுது. அதாவது என்ன விட இந்த மல்லி அழகா? அப்படின்னா, அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். மல்லி அழகு தான். ஏன்னா, இந்த மேக்கப்ல விஜய் வந்து மல்லிய பார்த்தாரு அப்படின்னா என்ன நடக்கும்? ஏற்கனவே மல்லிய பார்த்தாலே விஜய்க்கு வந்து வாயிலிருந்து வாட்டர் ஃபால்ஸ் ஒழுகும். இப்ப இந்த மாரிலாம் பார்த்தாங்க இந்த பியூட்டி பார்லர் போயிட்டு, அப்படியே அவங்க அந்த கிரீம் எல்லாம் போட்டு அப்படியே கெட்டப்லாம் சேஞ்ச் ஆகிருக்கும்போது, அந்த சாரி இது எல்லாத்துலயும் பார்க்கும்போது, ஒரு விஜய் அப்படியே அதுக்கப்புறம் மல்லியோட முந்தானையில முடிஞ்சு வச்ச மாரி, மல்லிய சுத்தி சுத்தி தான் வரப்போறாரு. அது வந்து அந்த மந்திரிச்சு விட்டவங்க எப்படி சுத்தி சுத்தி வருவாங்க, அத மாரி வந்து மல்லிய சுத்தி அப்படியே மல்லி மல்லின்னு உருகி வரப்போறாரு. அத தான் இங்க வந்து இந்த ரேணுகா பண்ணி விட்டுருக்காங்க. சும்மா அவங்க பாட்டு மல்லி வீட்ல வேலைய பார்த்துக்கிட்டு அப்படியே இருந்திருப்பாங்க. அவங்கள வம்படியா கூட்டு போய் இப்போ கூட கொஞ்சம் விஜய் கிட்ட நெருக்கத்த ஏற்கனவே விஜய் மல்லி நெருக்கமா ஆயிப்போச்சு. இப்போ இதில இன்னும் கொஞ்சம் பில்டப்ப குடுக்குறாங்க. ஏன்னா, அந்த அழகுல வந்து கண்டிப்பா விஜய் வந்து மல்லிகிட்ட சொக்கித்தான் போப்போறாரு. அதனால இப்ப என்ன செய்றதுன்னு தெரியாம இந்த ரேணுகா வந்து விழி பிதுங்கி தான் நிக்காங்க. அதனால கண்ணாடி முன்னாடி நின்னு புலம்புதாங்க. எப்படியாவது விஜய் மல்லிய பிரிச்சாகணும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க. அப்ப இந்த இடத்துல ராஜிக்கு ஒரு குதூகலமாகுது. ஏன்னா, இந்த இடத்துல இவங்க 2 பேருக்குள்ள சண்டை நடக்குது. ஒரு பனிப்போர் வந்துருச்சு அப்படிங்கிறத இந்த ராஜி வந்து நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப இப்பவே இந்த சக்களத்தி சண்டை ஆரம்பிச்சாச்சு அப்படிங்கிறத வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுதாங்க. அதனால அத ரசிக்கவும் செய்தாங்க. இனிமே இந்த வீட்டுக்குள்ள பிரச்சனையே இல்ல. இவங்க 2 பேரும் ஒரு பனி போற சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அத பார்த்து ரசிக்கலாம், குளிர் காயலாம் அப்படிங்கிற மாரி தான் இந்த ராஜி நினைக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல எப்படி மல்லி வந்து இனிமே ரேணுகாவ சமாளிப்பாங்க? இல்ல ரேணுகா வந்து மல்லி விஷயத்துல அடுத்து என்ன முடிவு எடுக்க போறாங்க? அப்படிங்கிறது தான் பெரிய எதிர்பார்ப்பாவும் இருக்கு. ஏன்னா, இனி வந்து மல்லி, விஜய் அவ்வளோ சாதாரணமா பிரிக்க முடியாது அப்படிங்கிறது இந்த ரேணுகாவுக்கு தெரியத்தான் போகுது. அதனால இப்ப உஷாரா இருக்கிறதுனால அடுத்த ஒரு விஷயத்த பண்ணுதாங்க. எந்த ஒரு மல்லிகைப்பூ
வேண்டான்னு சொன்னாங்களோ அந்த மல்லிகைப்பூவை நீங்கள் எனக்கு வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி விஜய் கிட்ட சொல்கிறாங்க. அப்போ விஜய் அதை செய்வாரா மாட்டாரா அப்படின்னா அவர் செய்ய மாட்டார். மறந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் சொல்கிறாங்க. இதுதான் அந்த ரேணுகாவுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.